உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? இப்படியாடா ஊருக்குள்ள போய் அடி வாங்கிட்டு வருவீங்க? அதுவும் தராதரம் இல்லாத பசங்க கிட்ட. மாமா, நாங்க என்னமோ வேணும்னே போய் அவங்க கிட்ட 1 கிலோ அடி கொடுங்கன்னு கேட்டு வாங்கின மாதிரி இல்ல சொல்றீங்க. நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பார்த்துட்டு இருந்தோம். அவனுங்களே வந்தானுங்க, சண்டை போட்டானுங்க, அடிச்சானுங்க, போயிட்டானுங்க. நாங்க என்ன மாமா பண்ண முடியும்? பேசாதடா. யார்கிட்ட அடி வாங்கணும்னு ஒரு விவஸ்தை இல்ல. நம்மள கண்டாலே பயந்து நடுகிற கூலிக்கார பசங்க. அவனுங்களுக்கு எப்படி அந்த தைரியம் வந்துச்சு? நம்ம யாருன்னு தெரிஞ்சு அவங்க இப்படி பண்ணிருக்காங்கன்னா அவங்கள சும்மா விடக்கூடாது. சரியான பதிலடி கொடுத்தாகணும். உங்க மேல கைய வச்ச ஒருத்தன் கையாவது எடுக்கணும். அப்பதான் நாம யாருன்னு அவனுக்கு புரியும். ஐயோ அப்பா, ஏன்பா இப்படி சண்டைக்கு அலையறீங்க? 2 நாளா நம்ம வீட்டுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஆயிருமோன்னு நானும் அம்மாவும் பட்ட மனவேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்ல. நல்ல வேலை தாத்தா பொழைச்சுக்கிட்டாரு. அந்த நல்ல செய்திய கேட்ட பிறகுதான் என் மனசுக்கே ஒரு தைரியம் வந்திருக்கு. இப்ப போய் வெட்டுவேன் குத்துவேன்னா என்ன பார்த்தோம்? அன்பு, இந்த விஷயத்துல நீ தலையிடாத. உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். எதுப்பா சம்பந்தம் இல்லாத விஷயம்? நீங்க சித்தப்பா மாமா எல்லாரும் அடி வாங்கினா அது சம்பந்தம் இல்லாத விஷயமா? இது இருக்காங்களே சித்தி, இவங்க சித்தப்பா அடி வாங்கிட்டு வந்த நிமிஷத்துல இருந்து அழுதுகிட்டே தான் இருக்காங்க. இது சம்பந்தம் இல்லாத விஷயமா? எதுப்பா சம்பந்தம் இல்லாத விஷயம்? ஆம்பளைங்க எது பண்ணாலும் அது வீட்டு பொம்பளைங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம், அப்படிதானே? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். சும்மா போறவங்கள போய் யாராவது அடிப்பாங்களா? அதுவும் பெரிய வீட்டு ஆளுங்கன்னா எல்லாருக்கும் பயம் உண்டு. இல்லன்னு சொல்ல முடியுமா உங்களால? அதையும் மீறி அவனுங்க இவங்களெல்லாம் அடிச்சிருக்கானுங்கன்னா ஏதோ தப்பு நடந்திருக்கு. அது என்னன்னு முதல்ல விசாரிங்க. இவங்க சும்மா இருந்தா அவங்க வந்து அடிக்கிறாங்க. தாத்தா, நீங்க அன்பா ஆசையா எது செஞ்சாலும் நான் ஏன்னு கேள்வி கேட்காம செய்வேன். அதே நேரம் நம்ம குடும்பத்துக்கே நஷ்டம் வரா மாதிரி எது சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு சும்மா நடக்க நான் ஒன்னும் உங்க மருமக இல்ல. அன்பு, என்ன நீ அவங்களுக்கே சப்போர்ட் பண்ற? என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நாங்க டீ சாப்பிட கடைக்கு போனோம். அங்க அவங்களும் வந்து உட்கார்ந்தாங்க. டீ கடைக்காரன் முதல்ல எங்களுக்கு வந்து டீ கொடுத்தாரு. அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்தது பாரு கோபம். எப்படி நீ அவங்களுக்கு முதல்ல டீ கொடுக்கலான்னு டீ கடைக்காரனை அடிக்க போயிட்டாங்க. நான் சொன்னேன், மாமா ஊர்ல பெரிய மனுஷன், அதனால டீ எங்களுக்கு முதல்ல கொடுத்தாருன்னு சொன்னேன். உடனே அவங்க டீ கடைக்காரனை அடிச்சாங்க, மாமாவையும் அடிச்சாங்க, தடுக்க போன என்னையும் அடிச்சுட்டானுங்க. கேட்டியாமா? அந்த ஒண்ணு இல்லாத பசங்க என்ன காரியம் பண்ணிருக்காங்கன்னு கேட்டியா? உனக்கு சூதுவாத தெரியலமா. வெள்ளந்தியா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறேன். ஆனா அவனுங்க அப்படி இல்ல. நம்மள காலி பண்றதுக்கு எதிரா சந்தர்ப்பம்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அது கூட தெரியாம உங்க அம்மாவை கூட்டிட்டு போய் ரத்தம் கொடுக்க வச்சு அந்த மனுஷனை பொழைக்க வச்சுட்ட. ஆனா அவனுங்க நமக்கு இதுதான் சந்தர்ப்பம்னு பார்த்து நம்மள திருப்பி அடிக்கிறானுங்க. இது எல்லாத்துக்கு பின்னாடியும் அந்த அர்ஜுன் இருக்கான். அது மட்டும் நிச்சயம். தாத்தா, அது எப்படி சொல்றீங்க? அவன் சொல்லாமலே அந்த ஒண்ணு இல்லாத பசங்க கை வைக்க போறானுங்க. அவன் தான் வாய்ப்பு கிடைக்கும் போது செய்யுங்கன்னு சொல்லி ஆளை ஏவி விட்டுருக்கான். அவனுங்களும் இந்த டீ கடை சண்டையை பயன்படுத்தி இவனுங்களை அடிச்சிருக்கானுங்க. நீங்க சொல்ற மாதிரி அர்ஜுன் தான் இதை செய்ய சொல்லிருப்பான்னு எப்படி சொல்றீங்க? அன்பு, இந்த உலகத்துல எதுவுமே தனித்தனியான விஷயம் இல்ல. ஒன்னொன்னுத்துக்கும் தொடர்பு இருக்கு. இதுவரைக்கும் இங்க நடந்ததெல்லாம் யோசி. அவனோட முக்கியமான நோக்கமே நாம நிம்மதியா இருக்க கூடாதுங்கிறது தான். அதுக்காகத்தான் சுத்தி சுத்தி வந்து நம்ம குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். உன்ன பகடக்காயா வச்சு நம்ம வீட்டை 2ஆக்க பாக்குறான். காரியம் ஆகணும்னு ரத்தம் விடுன்னு நம்ம காலை பிடிச்சு கெஞ்சினா காரியம் முடிஞ்சிருச்சு. அவன் காலாலேயே எட்டி உரைக்கிறான். அவ்வளவுதான். இதுல எனக்கு எந்த குழப்பமும் இல்ல. தாத்தா, நீங்க சொல்றது எப்படி சரின்னு எனக்கு தெரியல. அர்ஜுனுக்கு அம்மா தான் ரத்தம் கொடுத்தாங்கன்னு எப்படி தெரியும்? அன்பு, ஆனாலும் நீ ரொம்ப குழந்தையா இருக்கிய. நீயும் அத்தையும் அந்த வள்ளியம்மா பாட்டிக்கிட்ட கொஞ்சம் பேசித்தானே வந்தீங்க. அவங்க சொல்லிருக்க மாட்டாங்களா? அதெல்லாம் கட்டாயம் சொல்லிருப்பாங்க. இவன் வேற நேரம் பார்த்து போட்டு கொடுக்கறானே. அப்பாவும் வீரவன் சொல்றதுதான் கரெக்ட். அந்த குடும்பத்தோட நோக்கமே நாம நிம்மதியா இருக்க கூடாதுன்றதுதான். எனக்கு என்னமோ நமக்கு குடைச்சல் கொடுக்கணும்னு தான் அந்த ராஜமாணிக்கும் அவன் பேரனை வர வச்சானோ என்னமோ. உனக்கு எப்படியோ தெரியல அன்பு. உன் சித்தப்பா அடிபட்டது உனக்கு வலிக்குதோ இல்லையோ, ஆனா எனக்கு என் தம்பி அடிபட்டு வந்து நிக்கிறது ரொம்ப வலிக்குது அன்பு. எப்பவும் நம்மளை கண்டா ஒதுங்கி போற பயலுக
சேர்ந்து அடிச்சிருக்காங்கன்னா என்னால தாங்க முடியலம்மா. சும்மா விடவே கூடாது, பதிலடி கொடுத்தே ஆகணும். இல்ல நாளைக்கு நானும் தாத்தாவும் போகும்போது கூட எங்க மேலேயே கை வைப்பானுங்க. நான் பரவாயில்ல, சமாளிச்சுக்குவேன். தாத்தா பாவம் என்ன செய்வாரு? என்னால அவ்வளவு ஈஸியாலாம் விட முடியாது. அட என்ன விடுமா, நான் கிழவன். இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு போய் சேர்ந்துருவேன். நம்ம வீட்டு பொம்பளைங்க நாளை பின்ன பிரச்சனை இல்லாம வெளியே போயிட்டு வர வேண்டாம். ஆம்பளைங்க மேலேயே கைய வச்சவங்க பொம்பளைங்க மேல கைய வைக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? தாத்தா, இந்த காலத்துல பொம்பளை ஆம்பளைங்கிற வித்தியாசம்லாம் கிடையாது. எவனாவது என் மேல கைய வச்சான், அவன் கைய வெட்டிட்டு தான் மறு வேலை பார்ப்பேன். அது அந்த அர்ஜுனா இருந்தாலும் சரி. இந்த பிரச்சனையை என்கிட்ட விட்டுருங்க. நீங்க இறங்குனா மறுபடியும் வெட்டு குத்துந்தான் ஆயிரும். அவங்கள எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இனிமே இந்த குடும்பத்து பிரச்சனைகளை நான் பொறுப்பேத்துக்கிறேன். என்கிட்ட இந்த பிரச்சனையை விட்டுருங்க. இந்த அன்பு செல்வி ஆடி பாடிதானே பாத்திருக்கீங்க. வில்லங்கமா விளையாடி பாத்திருக்க மாட்டீங்கல்ல. அத கூடிய சீக்கிரம் பாப்பாங்க. அந்த அர்ஜுன் என்ன ஆகுறான்னு மட்டும் பொறுத்திருந்து பாருங்க. அம்மா, ரொம்ப நேரம் இருந்தீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பார்த்துட்டு உடனே கிளம்பு. சரிம்மா. ஐயா, அப்பா, ஐயா, மாமா, தாத்தா, ஐயா, பாத்து பாத்து போங்க. ஐயா, கண்ணு திறந்துட்டீங்களா? தெய்வமே, உங்களை பாப்பேனான்னு ஆயிடுச்சு. ஏன் வள்ளியம்மா, ஏன் கண் கலக்குற? அதான் நான் பொழைச்சுக்கிட்டேன்ல. அப்படி இல்லையா, இங்க நாங்க எல்லாரும் தனித்தனி மனுஷங்களா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஆணி வேறு நீங்க ஒருத்தர் தான் ஐயா. ஆணி வேறு சாஞ்சு போச்சுன்னா மரம் நிக்குமா? நீங்க இல்லாம குடும்பம் தழைக்குமா? நீங்க கண்ணு மூடி கடந்த இந்த 2 நாள்ல ஒட்டு மொத்த குடும்பமும் ஆடி போயிடுச்சியா? குடும்பம் மட்டுமா, ஊரே நடுங்கி போயிடுச்சியா? நீ அழாத வள்ளியம்மா. நீ ஒருத்தி இருக்கும்போது ஏமா இல்ல வேற யாராலையும் உயிர் எடுக்க முடியுமா? ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல உங்களுக்கு. இந்த நிலைமையிலயும் உங்களால எப்படித்தான் கிண்டல் பண்ண முடியுதோ தெரியல. கிண்டல் இல்ல வள்ளியம்மா, நெசமா தான் சொல்றேன். உன் தாலி பாக்கியம் தான் என்ன மீட்டு கொண்டு வந்திருக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஏன்பா இப்படி பண்ணீங்க? எங்களெல்லாம் கொஞ்ச நேரத்துல பயமுறுத்திட்டீங்களேப்பா. நான் பேசி தீக்கணும்னு தாம்மா போனேன். ஆனா அவனுங்க எப்ப வந்தானுங்க, எப்படி வந்தானுங்கன்னு ஒண்ணுமே தெரியல. சரி விடு, அதையெல்லாம் பேசிட்டு இருக்காத. வருத்தம் தான் மிஞ்சம். புண்ணியகுடி, சொல்லுங்க மாமா. நன்றிப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா நான் நிச்சயம் பொழைச்சிருக்க மாட்டேன். என்ன மாமா இப்படி சொல்றீங்க? என் கண்ணு முன்னாடி இப்படி உங்களுக்கு நடந்து போச்சுன்னா நானே கொதிச்சு போயிருக்கேன். எனக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியாயிடுச்சு. நீங்க தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அது கோபத்தையும் வருத்தத்தையும் அதிகமாக்கிடும். தாத்தா, உடம்பு இப்ப பரவாயில்லையா? எனக்கு எந்த குறையும் இல்லப்பா. எப்போ என் பேரனை பத்தி கவலை வருதோ அப்பெல்லாம் உன் நினப்பு தான் வரும். அதுவும் உன் கூடாம இருக்கும்போது அவனுக்கு எதுவுமே வந்துடாதுன்னு தோணும். ராமனுக்கு குகன் மாதிரி என் பேரனுக்கு நீப்பா. சரிப்பா, என் பேராண்டி எங்க? பேராண்டி, நான் பொழைச்சு வந்ததே உன்னை பாக்குறதுக்காகத்தான். நீ ஏன் தள்ளி நிக்கிற? வா ராசா. ஐயா வாயா. அட ஏயா அழுகிற? வாயா. அர்ஜுன் சார் வாங்க, தாத்தா கூப்பிடுறாரு. வாங்க அர்ஜுன் சார், வாங்க. வா வாயா ராசா. ஏன்பா அழுகிற? அழக்கூடாதப்பா. தாத்தா, எல்லாம் என்னால தானே. நான் பண்ண முட்டாள்தனத்தால தான் உங்களுக்கு இந்த நிலைமை. அடக்கு இருக்கு பயல. நேரம் சரியில்லைன்னா ஒட்டகத்துக்கு மேல போனாலும் நாய் கிடைக்கும்டா.
அனுபவிக்கணும்னு விதி இருந்தா எப்படியாவது வந்து தாண்டா தீரும். இதுல ஓன் தப்பு ஒண்ணு இல்லப்பா. இல்ல தாத்தா, நீங்க என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றீங்க. தப்பு என்னதுதான். தப்பு உன்னோடதுதான் இல்லங்கல. அதுக்காக என்ன பண்ண சொல்ற? உனக்கு வந்து அந்த கடுதாசியை பார்த்ததும் அதுல ஏதோ சூது இருக்குன்னு தோணுச்சு. சரி, நம்ம பேராண்டி தானே தப்பு பண்ணா, போனா போகுதுன்னு ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு சமாதானம் பேசலான்னு போனேன். ஆனா அந்த பயலுக என்னன்னா, என்ன ஏதுன்னு கேட்காமலே அருவாள் எடுத்து விட்டு விட்டானுங்க. அப்பவும் நான் கலங்கல. ஏன்னா உனக்கு முன்னாடி எனக்கு விழுந்த வெட்டு உனக்கு விழுந்திருந்தா என்ன கதியாயிருக்கும்? இத்தனை வருஷம் கழிச்சு என்ன நம்பி தானே உன்னை அமிச்சாங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா யாரு மேல பழி விழுந்திருக்கும்? அந்த பழியோட நான் உயிரோட வாழ்ந்திருப்பேன்னு நினைக்கிறியா? அந்த ஒரு கஷ்டம் வரதை விட இந்த வெட்டு வலி ஒண்ணும் பெருசு இல்லடா. நீங்க கண்ணை திறக்கணும்னு நாங்கெல்லாம் கண்ணை மூடாமலே பாத்துக்கிட்டு இருந்தோம் தாத்தா. 2 நாளா எதுவுமே ஓடல தாத்தா. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற பயம் எங்களை வாட்டி எடுத்துருச்சு. இன்னொரு நாள் லேட்டா இருந்தா கூட நாங்களாம் உடஞ்சு போயிருப்போம் தாத்தா. எனக்கு அப்படியே பைத்தியமே பிடிச்சு போயிருக்கும். கடவுள் புண்ணியத்துல நீங்க கண்ணை திறந்து பாத்துட்டீங்க. தெரியும்டா பேராண்டி, உன்னோட பாசத்துக்கு கட்டுப்பட்டு தாண்டா என் உயிரையே பணைய வச்சேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி சம்பவம் இந்த வீட்லயும் நடக்காது, இந்த ஊர்லயும் நடக்காது தாத்தா. நடக்கவும் விட மாட்டேன். நீ பொறுப்போட பேசுறத பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தம்பி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் அதோ வந்துடுறேன். யோ அர்ஜுன் எங்க? மேடம், நீங்க எங்க வந்திருக்கீங்க? ஓ, தாத்தா பார்க்க வந்திருக்கீங்களா? வாங்க வாங்க, அர்ஜுன் தம்பி உள்ளதா இருக்காரு. உன் மூஞ்சி. நான் ஒன்னும் உன் தாத்தாவையும் பார்க்க வரல, பாட்டியையும் பார்க்க வரல. உங்க அர்ஜுன் பண்ண காரியத்துக்கு நல்லா 4 வார்த்தை நாக்க புடிங்கிற மாதிரி கேட்கலாம் தான் வந்தேன். முதல்ல போய் அர்ஜுனை வர சொல்லு. அதானே பார்த்தேன். என்னடா பொழுது போச்சு, எதுவும் நடக்கலையேன்னு பார்த்தா நடந்து. என்ன முணங்குற? நீ கூப்பிடுறியா இல்ல நானே கூப்பிட்டுமா? இருங்க இருங்க, நீங்க இங்கே இருங்கம்மா, நான் போய் கூட்டு வரேன். நம்ம நாளைக்கே வீட்டுக்கு போயிடலாம் தாத்தா. தம்பி, அன்பு செல்வி வந்திருக்காங்க. என்ன உத்தமன் சொல்றீங்க, உண்மையாவா? ஆமா தம்பி. சோ ஸ்வீட் உத்தமன். ஸ்வீட்டா காரமான வெளியில வந்து பாருங்க, தெரியும். பாட்டி, தாத்தாவை கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இப்ப வந்துடுறேன். நீங்க போங்க. வசு, இப்ப வந்துடுறேன். வசு, வசு, வா வசு. முதல்ல வசுன்னு கூப்பிடுறது நிப்பாட்டு, அன்பு செல்வின்னு கூப்பிடு. அது எப்படி முடியும்? இந்த ஊருக்கும் உங்க வீட்டுக்கு வேணா நீ அன்பு செல்வியா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்தளவு நீ வசுதான். இப்படி எல்லாம் பேசுறதுக்கே உன்னை வெட்டலாம். எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. நோ டென்ஷன், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் வசு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நான் அவ்வளவு கெஞ்சியும் உன் தாத்தா, உன் அப்பா, உன் சித்தப்பா யாருமே உங்க அம்மாவை ரத்தம் கொடுக்க அனுப்பவே இல்ல. தாத்தா சாகணும்னு நினைச்சாங்க, ஆனா அந்த கடவுள் அவர் வாழணும்னு நினைச்சிட்டாரு. அவரோட கருணையால எங்க இருந்தோ பிளட் தேடி வந்தது, தாத்தாவும் பொழைச்சிட்டாரு. போய் உன் தாத்தங்கிட்டையும் சித்தப்பங்கிட்டையும் அந்த புல்லட்ல ஒருத்தன் வெட்டியா சுத்துவானே உன் மாமன், அவங்கிட்டையும் போய் சொல்லு தாத்தா பொழைச்சிட்டாருன்னு. அந்த பொறாமையிலே அவனுங்க செத்துருவானுங்க. யோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இல்ல அறிவு இருக்கான்னு கேக்குற. பிளட் எப்படி வந்ததுன்னு தெரியுமாயா? தெரியுமே, சேலம் பிளட் பேங்க்ல இருந்து வந்துச்சு. மொன்னம் கட்டி நேத்து ராத்திரி யாருக்கும் தெரியாம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரத்தம் கொடுத்து உங்க தாத்தாவை காப்பாத்தினது யாருன்னு தெரியுமா? எங்க அம்மா மஞ்சுளா. என்ன சொல்ற வசு? வசுன்னு கூப்பிடாதன்னு சொல்றல. ஐயோ, இப்ப அதுவா முக்கியம்? நேத்து அத்தை தான் வந்து ரத்தம் கொடுத்தான்னு எனக்கு நிஜமாவே தெரியாது. என்னது அத்தையா? ஹலோ, அவங்க என் அம்மா மட்டும்தான். ஓவரா சீன் போடாத. அம்மா, உனக்கு என் அம்மா தான் வந்து பிளட் கொடுத்தாங்கன்னு தெரியாதா? சத்தியமா தெரியாது எனக்கு. ஹே, வள்ளியம்மா பாட்டியும் என் அம்மாவை பார்த்து பேசினாங்க. அவங்க உன்கிட்ட சொல்லலையா? நிஜமா சொல்லவே இல்ல வசு. ஐயா சாமி, உலகமுக நடிப்படா இது. மனசுக்குள்ள இவ்ளோ வன்மத்தை வச்சுக்கிட்டு வெளியே எப்படி இப்படி சிரிச்சு பேசுற? வசு, என்ன சொல்ற வசு? எனக்குள்ள என்ன வன்மம் இருக்கு? உன்னை வெட்ட முயற்சி பண்ணி தெரியாம தாத்தாவை வெட்டிட்டாங்க. அந்த ஆத்திரம் இன்னும் உனக்கு தீரல. அதனாலதான் எங்க அம்மா இங்க தேடி வந்து ரத்தம் கொடுத்து காப்பாத்தியும் வசதியா தெரியாத மாதிரி அதை மறைச்சிட்டு உங்க ஆளுங்களை ஏவி விட்டு என் சித்தப்பாவா அடிச்சிருக்க. நான் ஆளை ஏவி விட்டு கணேச மாமாவை அடிச்சனா?
கணேச மாமாவுக்கு என்னாச்சு? ஏய், என்ன ரொம்ப ஓவரா போற? ஆளை வச்சு அடிச்சிட்டு என் சித்தப்பா உனக்கு மாமாவா? வசு, பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் உறவு முறையில எனக்கு மாமா தானே. ஏய், இந்த நக்கல் நையாண்டி கிண்டல் கேலி எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நடக்கிறதே வேற. சித்தப்பாக்கு அடிபட்டதை பார்த்து எங்க ஆளுங்களா ரொம்ப கொதிச்சு போயிருக்காங்க. நான் தான் கஷ்டப்பட்டு அவங்கள கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. வசு, நான் சத்தியமா யாரையுமே அனுப்பல. இத்தனைக்கும் அவங்களை அனுப்பும் போது எந்த வம்பு வேண்டாம், சமாதானமா போங்கன்னு சொல்லிதான் அனுப்பிச்சேன். உத்தமன், சொல்லுங்க உத்தமன். ஓ, வேலுக்கு ஓனா சாட்சி. இத பாரு, இன்னொரு தடவை எங்க வீட்டு ஆளுங்க மேல நீ கைய வச்சன்னு வை. இல்ல தேவையில்லாம பார்த்தன்னு வை. இந்த அன்பு செல்விய நீ வேற மாதிரி பாப்ப. ஜாக்கிரதை. என்ன தம்பி இப்படி பேசிட்டு போறாங்க? அதான் என்னன்னு தெரியல உத்தமன். நான் நம்ம ஆளுங்க கிட்ட அவ்வளவு சொல்லி வச்சேன். ஆனா என்ன பண்ணி வச்சாங்கன்னே தெரியலையே. இவ்வளவு பாத்தீங்களா, ஏதோ வில்லி மாதிரி வார்னிங் எல்லாம் கொடுத்துட்டு போறா. பாத்தீங்களா உத்தமன் என்னோட நிலைமைய? வசூலா என்ன மிரட்டிட்டு போறா பாருங்க. அட விடுங்க தம்பி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அவங்களால என்ன பண்ண முடியும்? விடுங்க, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். என்ன உத்தமன், பயங்கர தைரியமா பேசுறீங்க. அது இந்த ஊரோட மகிமைன்னு நினைக்கிறேன். அத்தை பிளட் கொடுத்தாங்களா? முன்வாசல் வழியா போனா தேவையில்லாத பிரச்சனை வரும். அப்புறம் நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலை நடக்காது. பேசாம பின்வாசல் வழியாவே போயிடுவோம். ஐயோ, நீ எதுக்குப்பா இப்ப இங்க வந்த? அன்பு செல்வி உன் மேல கோபமா இருக்கா? இப்ப பார்த்தானா பெரிய பிரச்சனை ஆயிடும். அத்தை, நான் அன்பு செல்வியை பார்க்க வரல, உங்களை தான் பார்க்க வந்தேன். என்னையா? என்ன எதுக்குப்பா நீ பார்க்கணும்? ஏற்கனவே ஊரே கொதிச்சு போய் கிடக்கு. உங்க ஆளுங்க என் குழந்தை அடிச்சது ஊரே ரணகலமா இருக்கு. இந்த சமயத்துல நீ எங்க ஆளுங்க கண்ணுல பட்டுட்டனா ஏடா கூட ஆயிடும். அவங்க வெட்டு குத்துன்னு இறங்கிடுவாங்கப்பா. இப்பதான் பிரச்சனை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. இதுல நீ புதுசா ஏதாவது உண்டாக்கி அதுல உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இன்னும் வருத்தத்தை தான்ப்பா ஏற்படுத்தும். அத்தை, உங்களை மாதிரியும் தாத்தா பாட்டி மாதிரியும் அன்பானவங்க இருக்கும்போது எனக்கு எதுவும் ஆகாது அத்தை. நீங்க பயப்படாதீங்க. நான் உங்களை பார்த்து பேசதான் வந்தேன். வா, என்ன பார்த்து என்ன பேசணும் பேசு. சீக்கிரமா பேசிட்டு போ. அத்தை, என் வாழ்க்கையில எல்லாமே என் வசுதான். அதுக்கடுத்து என் உயிரா நினைக்கிறது என் தாத்தா. தாத்தாவை இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்க வந்தப்போ அவர் என் மேல காட்டின பாசம் இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சதே இல்லத்த. அப்படிப்பட்டவரை நான் பண்ண பைத்தியக்காரத்தனத்தால இழக்க இருந்தேன். என்ன வெட்ட வந்து அடையாளம் தெரியாம அவரை வெட்டிட்டாங்கன்னு தெரியும் போது எதுக்காக நம்ம உயிரோட இருக்கோம்னு தோணுச்சு. அவருக்காக ரத்தம் தேடி ஊரு ஊரா ஆள் அனுப்புனேன். கடைசியில அவர் ரத்தம் கிடைச்சு உயிர் பொழைச்சிட்டாரு. அப்ப கூட அது நீங்களா இருக்குன்னு கொஞ்சம் கூட நான் நினைச்சு பார்க்கல. வசு வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயமே தெரிஞ்சது. பாட்டி கூட என்கிட்ட சொல்லல. தாத்தாவுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா நான் என் வாழ்க்கையவே வெறுத்திருப்பேன். ஆனா அப்படிலாம் ஆகாம தாத்தாவுக்கு ரத்தம் கொடுத்து என் வாழ்க்கையில நம்பிக்கையும் கொடுத்து காப்பாத்திட்டீங்க. அதுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ரொம்ப நன்றி. என்னப்பா இந்த மாதிரி எல்லாம் பேசுற? அவரு உனக்கு தாத்தானா எனக்கு அப்பா இல்லையா? நான் பண்ண தப்பாலதான் 2 குடும்பத்துக்கு இடையில பெரிய பகை உண்டாயிடுச்சு. அந்த பாவத்தை எல்லாம் போக்குறதுக்கு அந்த ஆண்டவனா பார்த்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா. நீங்க என்ன சொன்னாலும் நீங்க பண்ணது எனக்கு பெரிய உதவிதான். அதை என் வாழ்நாள் ஃபுல்லா நான் மறக்கவே மாட்டேன். அப்புறம் கணேச மாமாவை நான் அடிக்க சொல்லல. சொல்ல போனா எங்க ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டு சண்டைக்கெல்லாம் போக கூடாதுன்னு தான் நான் சொல்லி வச்சிருந்தேன். ஆனா துரதிருஷ்டவசமா அது சண்டை ஆயிடுச்சு. சரி, அதை விடுப்பா. நீ உடனே கிளம்பு.
நான் ரத்தம் கொடுத்தது எங்க வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த நேரத்துல நீ வேற யாராவது கண்ணுல பட்டுட்டனா நான் என்னமோ பழசெல்லாம் நினைச்சிட்டு உறவாடுறேன்னு நினைப்பாங்கப்பா. பகை இன்னும் பெருசாயிடும். அதனாலதான் சொல்றேன், நீ தயவு செஞ்சு கிளம்பு. இன்னொரு பிரச்சனை தாங்கிறதுக்கான தைரியம் என் உடம்புக்கும் மனசுக்கும் இல்லப்பா.